ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மீமிஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் ரெசிபி வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து இன்னைக்கு வந்து பெசன்ட் நகர் வந்து போயிருந்தேன் பீச்சுக்கு. அங்கே வந்து இந்த மாதிரி சிப்பி வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் பிடிச்சோம். இவ்வளோ கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன ஒரு 1.5 கிலோ வரும். இதுதான் வந்து இப்போ நம்ம வந்து சமைக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சிப்பின்னு சொல்லுவாங்க, கிளிஞ்சல்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு, பிரெயினுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஹோட்டல்ஸ்ல எல்லாம் போனீங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அடுப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து அடுப்பில் வச்சுருங்க. இது வந்து ஹாட் வாட்டரில் வந்து கொதிக்கிறப்போ அதுவே வந்து இறந்து அந்த இது வந்து ஓப்பன் ஆகிடும், ஷெல்ஸ் எல்லாம். அது ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வந்து இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அந்த மீட்டை மட்டும் ஷெல்ஸ்லேருந்து தனியாக எடுத்துகிட்டு அதில் இருக்க அந்த கருப்பு பகுதி வந்து அதோட வந்து இன்டெஸ்டைன் குடல் பகுதி மாதிரி. ஸோ அதை மட்டும் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா வந்து கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வந்து மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணால் நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா கடாயில் 3 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கொதிச்சதும் வந்து நம்ம 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளியும் வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்து வந்து நம்ம வந்து கழுவி வச்சுருக்கேன் அந்த வந்து சிப்பி வந்து நம்ம போட்டுக்கலாம். இது சேர்த்துட்டு இது வந்து ரொம்பவும் குக் பண்ண விடக்கூடாது, அதே சமயம் கம்மியாகவும் குக் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அந்த நீச்சு வாசனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போட்டுட்டு வந்து நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து அகெயின் வந்து நான் ஒரு சிட்டிகை போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். வர மிளகாத்தூள் இருக்குங்களா, ரெட் சில்லி பவுடர், அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கலந்த மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூனும் உங்களுக்கு வேண்டிய மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிப்பி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்